Hello future aspirants, happy Friday. I'm Anusha Surendar and welcome to Edample Info in Tamil. So இன்னைக்கு என்ன ரெண்டு ஆர்டிக்கல் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்றது வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. First article, export blocks on India's trade amid the pandemic. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ட்ரேடிங், அதாவது வணிக வர்த்தகம் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து எவ்வளோ தூரம் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் பாதிக்கப்பட்டிருக்கு இப்போ வரைக்கும் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கலில் பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து என்னென்ன பேசிஸில் வந்து சொல்லியிருக்காங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டிருக்கு, இதனால இந்தியாவுக்கு எவ்வளோ லாஸ் ஆயிருக்கு அப்படின்றதெல்லாம் தான் இந்த இதில் ஆர்டிக்கலில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ on India's trade amid the pandemic. So இந்தியாவோட ட்ரேடிங் இதுக்கு நடுவில் பேண்டமிக் சுச்சுவேஷனில் இதுக்கு இடையில் அப்படின்னு சொல்கிறது தான் amid அப்படின்றதோட மீனிங். India mustn't miss out on the rise in world trade on the back of stimulus packages. So world level trading எவ்வளோ தூரம் இதில் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். Official trade data for April released at the midpoint of the Finance Ministry's 5-tranche package to salvage the economy in the throes of a pandemic-induced lockdown was the grimmest in over 2 decades. So trading ஓட டேட்டா வந்து ஒஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க at the midpoint of the Finance Ministries. ஸோ மிட் பாயிண்ட் அப்படின்றது நடுவில் இந்த ட்ரேட் டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டு சால்வேஜ் தி எக்கானமி. சால்வேஜ் அப்படின்றது ஆபத்தில் இருக்கும்போது காப்பாற்றுறது தான் வந்து சால்வேஜ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஆபத்தில் இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குன்னா நம்மளோட எக்கானமி தான் இருக்குது, அதை காப்பாற்றும் விதமாக தான் அதை வந்து சொல்லியிருக்காங்க. த்ரோஸ் அப்படின்றது இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் வந்து துடிச்சிட்டு இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வந்து த்ரோஸோட மீனிங். எதுலனா பேண்டமிக் சுச்சுவேஷனில், இந்த லாக்டவுன் சுச்சுவேஷனில் நம்மளோட இந்தியன் எக்கானமி துடிச்சிட்டு இருக்க சுச்சுவேஷனில் தான் இருக்குது அப்படின்றதா சொல்லியிருக்காங்க. வாஸ் தி கிரிமஸ்ட் இன் ஓவர் 2 decades. ஸோ 2 decade 20 இயர்ஸாக வந்து இட் வாஸ் த கிரிமஸ்ட், இப்போ தான் வந்து ரொம்ப கடுமையான இறக்கத்தில் இருக்குது அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. மர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது ஃபாரின் லெவலில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது, வணிக வர்த்தகம், அதை தான் வந்து சொல்லுவாங்க மர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸ்னு. ஹேட் கொலாப்ஸ்ட் பை ஓவர் 60%. ஸோ கிட்டத்தட்ட 60%க்கு கொலாப்ஸ் ஆயிருக்கு மர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட். அண்ட் இம்போர்ட்ஸ் கான்ட்ராக்டட் ஒன்லி ஸ்லைட்லி லெஸ். பட் இம்போர்ட்ஸ் வந்து முன்னாடியை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒன்லி 2 of India's 30 biggest export products clocked positive growth. ஸோ இந்தியாவோட 30 அதிகமான ப்ராஃபிட் கொடுக்குற ப்ராடக்டில் 2 ப்ராடக்ட் தான் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்லையும் இன்னும் ப்ராஃபிட் கொடுத்துட்ருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன 2 ப்ராடக்ட்னா அயன் ஓர் அண்ட் ஃபார்மக்யூட்டிக்கல்ஸ். ஸோ ஃபார்மசி ஆப்வியஸ்லி நம்மளுக்கு தெரியும் இந்த சுச்சுவேஷனில் அது கண்டிப்பாக ஒரு க்ரோத் கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு, அண்ட் அயன் ஓர் ஆல்சோ. ஸோ அது ரெண்டுமே வந்து 2 of the 30 biggest exports in India's growth. பட் அதுலேயும் வந்து க்ரோத் இருக்குது, பை ஜஸ்ட் $0.25% தான் இருக்குது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Thanks to the sharp dip in global oil prices, higher volumes of petroleum exports didn't help much in value terms. ஸோ பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்ஸில் வந்து அந்த அளவுக்கு இல்லை, பிகாஸ் எல்லா இடத்துலையும் லாக்டவுன்ன்றதுனால யாருமே பெருசாக வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ பெட்ரோலியம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணதுனால எந்த ஒரு ப்ராஃபிட்டும் வரல. The trade collapse was not surprising as the spate of national lockdowns around the world have not only dented demand and investment but also severely disrupted global supply chains and shipping routes. So spate அப்படின்றது a large number of similar things or events appearing or occurring in a quick succession. ஸோ ஒரு பெரிய லெவலில் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒரே டைமில் வந்து தாக்குறது பேர் தான் வந்து ஸ்பேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரேடிங்க்கு நடந்திருக்கு பிகாஸ் ஆஃப் திஸ் நேஷ்னல் லாக்டவுன். அண்ட் இதில் வந்து முக்கியமாக ரொம்பவே வந்து பாதிக்கப்பட்டது இந்த குளோபல் சப்ளை செயின் அண்ட் ஷிப்பிங் ரூட்ஸ். ஸோ ஷிப்பிங்கோட இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கிடையாது, அண்ட் பை ஃப்ளைட் பை ட்ரெயின் எந்த இதுவுமே வந்து பெரிய லெவலில் இல்லாததுனால ட்ரேடிங் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. India's exports, however, were already in a free fall. ஸோ ஃப்ரீ ஃபால் அப்படின்றது டவுன்வர்ட் மூமெண்ட்ல, அதாவது கீழ் நோக்கி போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி இந்தியாவோட எக்ஸ்போர்ட் வந்து அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இட் இஸ் நாட் ஆஸ் மச் ஸ்ட்ராங்கர். தி கவர்மெண்ட்ஸ் எக்கனாமிக் ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் இன் டோட்டாலிட்டி offered several reform commitments, improvements in the ease of doing business along with some forbearance
and a few sorts of micro, small and medium enterprises, many of which are also export oriented units. So government recently வந்து ஒரு பேக்கேஜ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஸோ அதில் முக்கியமாக அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணது என்னென்னு நம்மளுக்கு தெரியும். தட் இஸ் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் MSMEக்கு தான் டோட்டலாக கான்சென்ட்ரேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அண்ட் அந்த MSMEல கூட many of which are also export oriented units. அந்த MSMEல நிறைய இது வந்து எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் யூனிட்ஸாக வந்து இருந்தது. ஸோ அதை நோக்கி வந்து நிறைய பிஸ்னஸஸ் வந்து இருந்துட்டு இருக்கிறதுனால அதுக்கு அதிகப்படியான ஒரு கவனம் செலுத்த வேண்டியது கவர்மெண்டோட வேலையா இருந்தது. However, there was no explicit respite offered for exporters. ஸோ இதில் வந்து எக்ஸ்போர்ட்டர்ஸ் யாருக்குமே வந்து ஒரு வெளிப்படையான ஒரு ரிலீஃப் வந்து இல்லாத அளவுக்கு தான் இருக்கு. The Reserve Bank of India on May 22 did unveil a few measures including a special rupees 15,000 crore liquidity facility for the Exim Bank of India and a 6-month extension for importers to complete outward remittances. So May 22nd அப்போ என்ன நடந்தது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். That is repo rate வந்து குறைச்சிருந்தாங்க by 40 basis pointsக்கு. and அது மட்டும் இல்லாம லோன்ஸ் கட்ட வேண்டியவங்களுக்கு 6-month எக்ஸ்டென்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க பை RBI. ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் அந்தந்த ஸ்டெப்ஸ்லாம் எடுத்து ஓரளவுக்கு அதை மேனேஜ் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. For exporters, the maximum permissible credit period from banks was extended from 12 months to 15 months for disbursements made up to July 31, 2020. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த பெர்மிசிபிள் கிரெடிட் அப்படின்றது வெளிநாட்டில இருந்து கடன் வாங்கியிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு அந்த பணம் கட்டக்கூடிய பீரியட் ஆஃப் டைம் வந்து 12 monthsலேருந்து 15 months வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் டிஸ்பியூஸ்மெண்ட்ஸ் அப்படின்றது பணம் கட்டுறது. ஸோ அதுக்கு வந்து July 31, 2020 வரைக்கும் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. The 3-month credit extension for exporters was in fact not a new measure and had already been announced by the central bank on March 23. ஸோ இந்த 3-month credit extension for exporters இது கூட புது விஷயம் கிடையாது. ஸோ March 23 அப்பயே சென்ட்ரல் பேங்க் வந்து இதை அனௌன்ஸ் பண்ண விஷயம் தான். ஸோ இட்ஸ் repackaging 2 months later as a fresh move suggest policy makers are running short of ideas to prop up a key employment generating bulwark of the country's economy post liberalization. ஸோ இப்போ வரைக்கும் இது ஓகேவா இருக்கும். மறுபடியும் இதை ஃப்ரெஷ்ஷாக மூவ் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேர் தடுமாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. In an employment intensive sector such as textiles, garment exports which fell 16% between January and March, fell 91% in April. ஸோ இந்த கார்மெண்ட் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ் இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே ஜான்வரி டு மார்ச் வந்து 16% வந்து டவுன் ஆனது. ஏப்ரலில் மட்டுமே 91% வந்து டவுன் ஆயிருக்கு. பிகாஸ் எங்கேயுமே கார்மெண்ட்ஸ் கிடையாது, எங்கேயுமே டெக்ஸ்டைல் ஷாப்ஸ் ஓப்பனில் இல்லை. ஸோ அதனால டோட்டலாகவே நிறைய லாஸ். The outcome for May is unlikely to be any better and the World Trade Organization expects trade flows to slip by between 13 and 32% over 2020. ஸோ இந்த மே மந்த்ல பார்த்தீங்கன்னா அதோட அவுட்கம் என்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்குமே இல்லாத அளவுக்கு 13%லேருந்து and 32% வரையும் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க ஓவர் 2020. The prognosis gets even murkier when one adds to this the new barriers on trade in medical and food supplies imposed by over 90 countries and an increasing tendency to look inward for essential supplies as India is doing too with its emphasis on self-reliance. ஸோ ப்ராக்னாசிஸ் அப்படின்றது முன்னாடியே கணிக்கிறது. ஸோ முன் கணிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி வந்து இதோட ட்ரேடிங் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றத முன்னாடியே கொஞ்சம் கணிச்சு வச்சுருக்காங்க. தட் கெட்ஸ் ஈவன் மர்க்கியர் அப்படின்றது ரொம்ப டார்க்காக இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு டார்க்கான ஒரு இடத்துக்கு போயிடுமோ, அதாவது ஜீரோக்கு போயிடுமோ அப்படின்றது தான் வந்து
அவங்களோட பயமா இருக்கு. எதனால அப்படின்னா அண்ட் நியூ பேரியர்ஸ் வந்தது அப்படின்னா, ஸோ புதுசா சில தடைகள் வந்துச்சு அப்படின்னா இன் ட்ரேட் எது எதுலன்னு சொல்லியிருக்காங்க, இன் மெடிக்கல் அண்ட் ஃபுட் சப்ளைஸ். ஸோ மெடிக்கல் அண்ட் ஃபுட் சப்ளைஸ் வந்து எசென்ஷியல்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அதுல வந்து ஏதாவது ஒரு பேரியர் ஏதாவது ஒரு தடை வந்தது அப்படின்னா கண்டிப்பா வந்து ட்ரேடிங் டோட்டலாவே போயிடும் அப்படின்றது தான் ஒரு பயம் இருந்துட்டு இருக்கு. So that is imposed by over 90 countries and an increasing tendency to look inward for essential supplies as India is doing too with its emphasis on self-reliance. So because 90 countries கிட்டத்தட்ட இந்த ட்ரேடிங்ல வந்து இருந்துட்டு இருக்காங்க, that is more important for medical and food supplies. The country is again pitching to become an alternative investment destination for big global business in the hope that the COVID-19 pandemic would prompt them to hedge their China dependent supply chains. ஸோ அடுத்ததாக உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த COVID-19 இந்த பேண்டமிக்கோட இம்பேக்ட்னால மேபி அடுத்து இந்த சைனாவை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய சப்ளை செயின்ஸில் எங்கள் நடுவில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துருமோ அப்படின்றதா சொல்லியிருக்காங்க. ஹெட்ஜ் அப்படின்றது வேலி, ஸோ அந்த வேலி போடுற மாதிரியான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துருமோ அப்படின்றதான் அடுத்து அவங்களோட கணிப்பாக இருக்கு. பட் இன்வெஸ்ட்மெண்ட் மூவ்ஸ் ஆர் அ லாங்கர் டேர்ம் பிளே. Meanwhile, Indian exporters shouldn't be caught on the back foot as bigger stimulus packages announced by other countries kick into revived demand and give a minor fillip to international trade. ஸோ இதனால இந்தியன்ஸோட பயம் என்னன்னா, இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு மற்ற கண்ட்ரீஸ் வந்து இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸை வந்து ரொம்ப கம்மியாக எடை போட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. ஸோ கிக் இன் டு ரிவைவ் டிமாண்ட் அண்ட் கிவ் அ மைனர் ஃபிலிப் அப்படின்றது டு கிவ் பூஸ்ட். ஸோ கிவ் பூஸ்ட் டு தி இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மற்ற கண்ட்ரீஸில் அனௌன்ஸ் பண்ணதுனால இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு வந்து ஒரு பயம் உருவாகுது. ஆர்டிகல் 1ஓட டிஸ்கஷன் முடிஞ்சிருச்சு, அதோட நியூஸ் இங்கே இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க செகண்ட் ஆர்டிகல் என்னன்னு பார்ப்போம். செகண்ட் ஆர்டிகல், a brewing storm on Trump versus Twitter. ஸோ ட்ரம்ப்புக்கும் ட்விட்டருக்கும் சில முரண்பாடுகள் வந்து போயிட்டு இருக்கு, அதுதான் இந்த டாபிக்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். அதாவது என்னன்னா, ட்ரம்ப் வந்து சில விஷயங்கள் ட்விட்டர்ல போஸ்ட் பண்ணது ரொம்ப அவமதிக்கும் விதமா இருந்ததுனால ட்விட்டர் வந்து அவரோட போஸ்ட்ல சில போஸ்ட்டை வந்து டெலீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக ட்ரம்ப் வந்து மறுபடியும் ட்விட்டர்ல என்ன ட்வீட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா, இந்த மாதிரி சோஷியல் மீடியா எனக்கு வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இப்படி தான் போடணும் இப்படி தான் போடக்கூடாதுன்னு எனக்கு எதுவுமே சொல்லலை, ஸோ அதனால நான் போட்டேன். பட் நீங்கள் அதை வந்து டெலீட் பண்ணதுனால உங்கள் மேலே நான் வந்து சில நடவடிக்கைகள் எடுக்க போகிறேன் அப்படின்ற ஒரு மிரட்டல் வந்து ட்விட்டருக்கு சொல்லியிருக்காரு. அண்ட் அதையும் வந்து ட்விட்டர்லேயே ட்வீட் பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து ரீசெண்டாக ட்விட்டர் விசஸ் ட்ரம்ப் அப்படின்னு போயிட்டு இருக்கக்கூடிய விஷயம். ஸோ அதுதான் இந்த ஆர்டிக்கலில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். Twitter did well to call out Trump, but fake news is an ecosystem by itself. And brewing அப்படின்றது of an unwelcome event or situation begin to develop. So ஒரு வரவேற்க முடியாத விஷயமோ இல்லை ஒரு சிச்சுவேஷனோ அதை வந்து ரொம்ப டெவலப் ஆகிறது அப்படிதான் வந்து ப்ரூவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத டிஸ்கஷனில் பார்க்கலாம் வாங்க. As political ironies go, US President Donald Trump's tirade against social media platforms is a class apart. Ironies அப்படின்றது முரண்பாடான ஒரு விஷயம். ஸோ அதாவது ட்ரம்ப் விசஸ் ட்விட்டர் அந்த மாதிரி முரண்பாடு இருக்கு இல்லையா, ஒருத்தவங்களோட கருத்தை இன்னொருத்தவங்க ஏற்றுக்காதது, அதுதான் வந்து ஐரனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பொலிட்டிக்கல் ஐரனிஸ் தான் வந்து இங்கே போயிட்டு இருக்கு. யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்ஸ் டிரேட் அப்படின்றது கண்டனம் தெரிவிக்கும் விதம், a long angry speech of criticism or accusation, அதான் வந்து டிரேட் அப்படின்னு சொல்றது. ஸோ டொனால்ட் ட்ரம்ப்போட இந்த ஒரு கண்டனம் தெரிவிக்கும் விதம் யாருக்குன்னா அகெயின்ஸ்ட் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம். ஸோ சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மே ஒட்டுமொத்தமாக வந்து சொல்றாரு. ஆஃப்டர் ட்விட்டர் flagged two of his posts as factually inaccurate, the president threatened to strongly regulate or close down all social media platforms. ஸோ ட்விட்டர் வந்து ரெண்டு போஸ்ட்டை வந்து, அதாவது மிஸ்டர் ட்ரம்ப் கொடுத்திருந்த ரெண்டு போஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணதுனால பிரசிடென்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸ்ட்ராங்லி ரெகுலேட் ஆர் க்ளோஸ் டவுன் ஆல் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸும் க்ளோஸ் பண்ணுற மாதிரி, அதாவது அவர் என்ன விஷயங்கள் சொன்னார் அப்படின்றத நான் சொன்னேன். எந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையும்
ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து விதிக்கல, இந்த மாதிரி தான் பண்ணணும் இந்த மாதிரி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் ட்விட்டர் என்ன ஃபீல் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த போஸ்ட் வந்து மற்றவங்களை அவமதிக்கும் விதமா இருக்கிறதுனால தான் வந்து அதை delete பண்ணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. Like most of his statements, this one too appeared on Twitter where he has 80.4 million followers. ஸோ எப்படி மற்ற ட்வீட்லாம் வந்து போடும்போது அது எல்லாருக்குமே போய் அந்த ஃபாலோவர்ஸ்க்கு போய் சேருமோ அதே மாதிரி இந்த ட்வீட் எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸும் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற இந்த ட்வீட்டும் வந்து அவரோட 80.4 million ஃபாலோவர்ஸ்க்கும் தெரிஞ்சிருச்சு. When Mr. Trump entered the race for the Republican presidential nomination in 2015, critics scorned him as a mere inconsequential Twitter handle for his acerbic posturing on the platform. So 2015ல Republican presidential nomination கவர் போகும்போதே ட்விட்டர் ஹேண்டில் வந்து அவ்வளோ சரியில்லை அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்து வந்தது for his acerbic posturing. acerbic அப்படின்றது வந்து ஒரு ஆட்டிடியூட் காமிக்கிற விதமா, அதாவது ஒரு ஸ்டைல் ஆஃப் ஸ்பீக்கிங் வந்து பாசிட்டிவிட்டியா இல்லாத மாதிரி ஃபீல் பண்றது தான் வந்து அகாபிக் அப்படின்னு சொல்றது. ஸோ அந்த மாதிரி அவரோட ட்விட்டர் ஹேண்ட்லிங் கரெக்டா இல்லாத ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்ம்ல இல்லாம இருந்தது அப்படின்றது தான் எல்லாரோட ஃபீலிங்காகவும் இருந்தது. பட் outrage is richly rewarding on digital platforms as he went on to prove Twitter too was a beneficiary in the process. பட் இதெல்லாத்தையும் தாண்டி ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் அப்படின்றது பாசிட்டிவிட்டி ஷேரிங் வந்து நிறைய இருக்கு. பட் அதை விட்டுட்டு ஒன்லி யாரையாவது வந்து குத்தி காமிக்கும் விதமாக அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பண்றதுக்கு மிஸ்டர் ட்ரம்ப் அதை ரொம்ப யூஸ் பண்ற மாதிரி நிறைய விமர்சனங்கள் வந்து வந்துட்டு இருக்கு. The crafty use of social media for incendiary politics, the world over scrapped the shine of these decentralized and unregulated platforms that were initially hailed as prodigiously democratizing. ஸோ கிராஃப்டி அப்படின்றது ரொம்ப தந்திரமாக யூஸ் பண்ணுறது, ரொம்ப கிளவராக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியாவை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நாலேஜபிள் இருக்கணும் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. ஃபார் இன்சென்டரி பாலிடிக்ஸ், இன்சென்டரி அப்படின்றது வேர்டோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா சட்டத்திற்கு புறம்பாக பேசுவது, அதுதான் வந்து இன்சென்டியரி அப்படின்னு சொல்றது. ஸோ அந்த மாதிரி ஒரு பாலிடிக்ஸ் தான் வந்து இந்த சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணி அது நடந்துட்டு இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இனிஷியலி ஹெய்ல்ட் அஸ் ப்ரொடிஜியஸ்லி டெமோக்ரட்டைசிங். ஸோ ஹெய்ல்ட் அப்படின்றது சம் அட்டென்ஷன், ஸோ அட்டென்ஷன் உருவாக்கும் விதமா இருக்கிறது, டக்குன்னு ஒரு அட்ராக்ட் ஆகும் இல்லையா, ஸோ அந்த இதுதான் வந்து ஹெய்ல்ட் அப்படின்னு சொல்றது. ஸோ அந்த மாதிரி பாலிடிக்ஸ்க்காக இந்த ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்மை வந்து யூஸ் பண்றாங்க. Controversies erupted in quick succession, including their role in genocides and election rigging. ஸோ இந்த சோஷியல் பிளாட்ஃபார்ம்ல பொறுத்த வரைக்கும் எப்போ வந்து கான்ட்ரவர்சிஸ் ரொம்ப உருவாகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட ரோல் இந்த இனப்படுகொலை அதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்றாங்க அப்படின்றத பொறுத்து நிறைய வந்து போகும் அப்படின்றத சொல்றாங்க. அதே மாதிரி எலெக்ஷன் டைம்ல இருக்கக்கூடிய அந்த ட்வீட் அந்த போஸ்ட் எல்லாமே ஆகும். The misuse of social media to spread falsehoods that often incite violence has been a particularly tricky question. ஸோ அதாவது ஒருத்தவங்களை பற்றி அவதூறாக பேசுகிறதோ இல்லை ஒருத்தவங்களை பற்றி தப்பான விஷயங்கள், ஃபால்ஸ்ஹுட்ஸ் அப்படின்றது தப்பான விஷயங்கள் பேசுகிறது வந்து அதை சோஷியல் மீடியாவை மிஸ்யூஸ் பண்ணி பேசுகிறது தான் வந்து ஒரு சின்ன ட்ரிக்கியான ஒரு கொஷனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது. எதுக்குன்னா தட் கிரியேட்ஸ் வயலன்ஸ், அதனால வந்து இது தேவையில்லை அப்படின்றதா சொல்கிறாங்க. These platforms have often declared their commitment to stop fake news, but any attempt to enforce content regulation comes with additional complications, as Twitter's attempt to fact check the president shows. So இந்த மாதிரி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே என்ன மாதிரி ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்கன்னா அவங்களோட கமிட்மெண்ட் என்னன்னா டு ஸ்டாப் ஃபேக் நியூஸ். ஏன்னா இது வந்து ரொம்ப ஷேர் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க போடுற ஒரு ட்வீட்டோ இல்லை போஸ்டோ வந்து ஷேர் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ட்விட்டர் ஹேஸ் சம் கமிட்மெண்ட். ஸோ அவங்களுக்கு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு. The intention to ensure all political discussions are fact-bound and shorn of inflammatory rhetoric is laudatory, but no one body can be the enforcer in this. ஸோ எல்லா பொலிட்டிக்கல் டிஸ்கஷன்ஸுமே ஒரு இடத்துல வரும்போது அது ரொம்ப சென்சிட்டிவான விஷயமா தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்மில் பேசும்போது கொஞ்சம் அதில் பார்த்து பேசுனாங்க அப்படின்னா தட் இஸ் பாராட்டத்தக்க விஷயமா அது அமையும். பட் இதில் யாருமே வந்து திணிக்க முடியாது. பட் இதை வந்து
ஒரு இண்டிவிஜுவலுக்கும் புரியக்கூடிய விஷயம். இதை வந்து யாருக்குமே திணிக்க முடியாது. The current conflict between the president and social media platforms is only a component of the ongoing wider debate in the US on the nature of large tech companies. ஸோ இந்த டிபேட் வந்து பிரசிடென்ட் அண்ட் சோஷியல் மீடியாவுக்கு வந்து ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸ், ஒரு லார்ஜ் டெக்னாலஜி இருக்கக்கூடிய கம்பெனி, அதுதான் வந்து ட்விட்டரை தான் சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இவங்க பிரசிடென்ட்டுக்கும் இந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனிஸ்க்குமே வந்து ஒரு டிபேட் வந்து ரொம்ப வைடராக போயிட்டுருக்கு. Big tech companies such as Google, Facebook, Amazon, Microsoft, and Apple have given rise to concerns of privacy, data misuse, political bias, monopoly behavior, tax avoidance, and national security. So, sila examples of big tech companies, அதாவது இந்த Google, Facebook, Amazon எல்லாமே ஒரு சில privacy conditions வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி data misuse, political bias, monopoly behavior இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ற சில restrictions வந்து இருக்கு. In the US, there is a common ground among the Democrats and the Republicans that these tech companies need to be reined in. ஸோ யூஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் கிரவுண்ட் இருக்கு, டெமோக்ரட்ஸ் அண்ட் ரிப்பப்ளிகன்ஸ். ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு காமன் இது இருக்கு. ஸோ அது வந்து என்னன்னா தட் நீட்ஸ் டு பி ரெயின்ட் இன் அப்படின்றது, அந்த கம்பெனிஸ் எல்லாமே தே ஆர் இன் தேர் கண்ட்ரோல் அப்படின்றது தான் வந்து ரெயின்ட் இன் அப்படின்றதோட மீனிங். ஸோ ரிப்பப்ளிகன்ஸ் சே சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் ஆர் ஆன்டி கன்சர்வேட்டிவ். ஸோ சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸை வந்து ஆன்டி கன்சர்வேட்டிவ் அப்படின்னு சொல்கிறது என்னன்னா, அதோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா, கன்சர்வேட்டிசமோட மீனிங் வந்து பொலிட்டிக்கல் அண்ட் சோஷியல் ஃபிலாசபி ப்ரொமோட்டிங் ட்ரெடிஷ்னல் சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் தி கண்டெக்ஸ்ட் அண்ட் கல்ச்சர் ஆஃப் சிவிலைசேஷன். ஸோ ஒரு ஃப்ரீடம் ஆஃப் அந்த ஸ்பீச், கல்ச்சர், அந்த இதுதான் வந்து கன்சர்வேட்டிசம். ஸோ ஆன்டி கன்சர்வேட்டிசம் தட் இஸ் ஆப்போசிட் டு தட். ஸோ இது வந்து ரிப்பப்ளிகன் சொன்னது. இப்போ டெமோக்ரட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, டெமோக்ரட்ஸ் பிலீவ் சம் ஆஃப் தீஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் ஆர் ஈஸிலி மேனிப்புலேட்டட் பை எனிமீஸ் ஆஃப் த நேஷன் அண்ட் அக்யூஸ் தெம் ஆஃப் அன்ஃபேர் ட்ரேட் அண்ட் லேபர் ப்ராக்டிசஸ் அண்ட் கால் ஃபார் பிரேக்கிங் தெம் அப். ஸோ ஈஸியாக சில சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸை வந்து மற்றவங்க வந்து அவதூறாக வந்து இது பண்ணதுனால அவங்கள வந்து ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணுறாங்க. மேனிப்புலேட்னா தே ஆர் அண்டர் தேர் கண்ட்ரோல். ஸோ அவங்க கண்ட்ரோலுக்கே எடுத்துகிட்டு வராங்க அப்படின்றதான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக ஃபேஸ்புக்ஸ் அட்டெம்ப்ட் டு லான்ச் டிஜிட்டல் கரன்சி லிப்ரா ஹேஸ் ட்ரிகர்ட் சாவரனிட்டி கன்சர்ன்ஸ் அமாங் நேஷன்ஸ். ஸோ ஃபேஸ்புக் ஒரு தடவை வந்து ஒரு டிஜிட்டல் கரன்சி லிப்ரா அப்படின்ற ஒரு லான்ச்சிங் வந்து கொடுக்கும்போது அதில் சில கான்ட்ரவர்சிஸ் உருவாச்சு. ஸோ அவங்க வந்து ஃபைன் அமௌண்ட்டாக $5 பில்லியன் வந்து பே பண்ணியிருக்காங்க டு செட்டில் தீஸ் டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ஸ் இன்டு இட்ஸ் மிஸ்யூஸ் ஆஃப் டேட்டா இன் தி கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகா கான்ட்ரவர்சி. ஸோ அந்த கான்ட்ரவர்சியில் மாட்டிட்டு தான் ஃபேஸ்புக் வந்து இவ்வளோ டாலர் வந்து ஃபைன் வந்து பே பண்ணியிருக்காங்க. These companies boast of being global and able to fly above the eyes of government. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு தெரியாமலே ஒரு விஷயம் வந்து அதுக்கு மேலே போகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க. Some reordering of that arrangement appears to be on the horizon. But it would be a pity of the trigger of the overhaul is one social media's platform's attempt to call out the irresponsible statements of the world's most powerful leader. பட் எண்டிங்கில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதான் என்னன்னா, ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அப்படின்னு வரும்போது இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் லீடரை வந்து இர்ரெஸ்பான்சிபிள் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்தா அப்போ மக்களோட மைண்டில் என்ன போய் ரெஜிஸ்டர் ஆகும் அப்படின்றதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. ஒருவேளை ட்விட்டர் வந்து அந்த ட்வீட்டை வந்து ரிமூவ் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா யாரை வந்து மிஸ்டர் ட்ரம்ப் குறிப்பாக சொல்கிறாரோ அவங்க வந்து ட்விட்டர் மேலே கேஸ் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்படி சில ஆசிலேஷன்ஸ் இருக்கிறதுனால தான் ட்விட்டர் வந்து உடனே மிஸ்டர் ட்ரம்ப்போட ட்வீட்டை வந்து ரிமூவ் பண்ணாங்க. ஆர்டிகல் 2 டிஸ்கஷன் முடிஞ்சிருச்சு. அதோட நியூஸ் இங்கே இருக்க செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.